வீட்டில் கண் திருஷ்டி மற்றும் எதிர்மறை ஆற்றல்கள் இருப்பதன் அறிகுறிகள் என்னென்னு பார்க்கலாம் வாங்க. நம்முடைய இல்லமும் அதில் வசிக்கும் நாமும் எப்போதும் மகிழ்ச்சியுடனும் வளமுடனும் இருக்க வேண்டும் என்பதே அனைவரின் விருப்பம். ஆனால் சில சமயங்களில் நம்மைச் சூழ்ந்திருக்கும் கண்ணுக்கு புலப்படாத தீய சக்திகளும் பிறருடைய தீய பார்வைகளும் நம்முடைய முன்னேற்றத்திற்கும் மன அமைதிக்கும் தடையாக அமைந்து விடுகின்றன. இவற்றை நம் முன்னோர்கள் கண் திருஷ்டி மற்றும் எதிர்மறை ஆற்றல் என்று குறிப்பிட்டு அவற்றிலிருந்து விடுபடும் வழிமுறைகளையும் வகுத்து தந்துள்ளனர். கண் திருஷ்டியின் கோர முகம், பிறர் நம் மீது செலுத்தும் பொறாமை பார்வை, அளவுக்கு மீறிய ஆர்வம் அல்லது மனதிற்குள் உருவாகும் தீய எண்ணங்கள் கூட தீய அதிர்வலைகளை ஏற்படுத்தி அதுவே கண் திருஷ்டியாக மாறக்கூடும். இத்தகைய திருஷ்டியின் தாக்கத்தால் இல்லத்தில் நடைபெறவிருந்த மங்களகரமான நிகழ்வுகள் தடைபடலாம், குடும்ப உறுப்பினர்களிடையே ஒற்றுமை குறைந்து குழப்பங்கள் ஏற்படலாம், மேலும் தொடர் முயற்சிகளிலும் தடைகள் உருவாகி முன்னேற்றம் தடைபடலாம். இல்லத்தில் எதிர்மறை சக்தியின் அறிகுறிகள். ஒரு இல்லத்தில் எதிர்மறை ஆற்றல்களின் ஆதிக்கம் இருப்பதை சில வழக்கத்திற்கு மாறான நிகழ்வுகள் மூலம் யூகிக்கலாம். உதாரணமாக, வீட்டைச் சுற்றியுள்ள ஜீவராசிகள், குறிப்பாக நாய்கள், காரணமின்றி தொடர்ந்து ஊளையிடுவது ஒருவித அமானுஷ்ய சக்தியின் இருப்பை உணர்த்துவதாக கருதப்படுகிறது. அதுபோல வீட்டில் சில பகுதிகளில் எப்போதும் ஒருவித ஈரப்பதம் நீடித்து அங்கே பூஞ்சைகள் படர்வதும் துர்நாற்றம் வீசுவதும் அந்த இடத்தின் ஆற்றல் சமநிலை குன்றியிருப்பதைக் காட்டலாம். மேலும் நள்ளிரவில் குறிப்பிட்ட நேரத்தில், குறிப்பாக அதிகாலை வேளையில் ஆழ்ந்த உறக்கமின்றி அடிக்கடி விழிப்பு வருவதும் மன அமைதியை கெடுக்கும் தீய சக்திகளின் தாக்கத்தை குறிப்பதாகச் சொல்லப்படுகிறது. வீட்டில் உள்ளவர்கள் காரணமின்றி சோர்வடைவதும் அடிக்கடி நோய்வாய்ப்படுவதும் கூட இதன் அறிகுறியாக இருக்கலாம். திருஷ்டி தோஷங்களையும் தீய சக்திகளையும் விரட்டும் எளிய வழிகள். கல் உப்பு, காய்ந்த மிளகாய் போன்றவற்றை திருஷ்டி கழித்து போடுவது, வீட்டின் முகப்பில் திருஷ்டியை ஈர்க்கும் பொருட்களை வைப்பது போன்றவை பரவலாக பின்பற்றப்படுகின்றன. இறைவனின் திருநாமங்களை பக்தியுடன் உச்சரிப்பதும் சக்தி வாய்ந்த மந்திரங்களை ஓதுவதும் தீய சக்திகளை விரட்டி தெய்வீக பாதுகாப்பை வழங்கும். மேலும் இல்லத்தை எப்போதும் தூய்மையாகவும் காற்றோட்டமாகவும் வைத்திருப்பதும் தேவையற்ற பழைய பொருட்களை அகற்றிவிடுவதும் நேர்மறை ஆற்றல் தடையின்றி பெருக உதவும் முக்கிய செயல்களாகும். வீட்டின் பூஜை அறையில் தினமும் விளக்கேற்றி வழிபடுவதும் சாம்பிராணி புகை போடுவதும் மிகவும் நன்மை பயக்கும். நம்முடைய திடமான நம்பிக்கை, தூய சிந்தனைகள், இறை வழிபாடு ஆகியவை இல்லத்தில் நல்ல அதிர்வுகளை பெருக்கி தீய சக்திகளை அண்டவிடாமல் தடுக்கும். இதன் பயனாக வாழ்வில் முன்னேற்றமும் மன நிம்மதியும் நிச்சயமாக கைகூடும். Thanks for watching this video. Please subscribe our channel. Thank you.